எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? நம்ம செய்யறது சரியா? அத்தைக்கு தெரியாம, வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியாம இப்படி ஒரு வேலையை பாக்குறோமே. ஒரு பொய் சொல்றதுனால 4 பேருக்கு நல்லது நடக்கும்னா அந்த பொய் கூட உண்மைக்கு தான் சமம். ஆனா எத்தனை பேரை நம்ம ஏமாத்துறோம்? அது தப்பு இல்லையா? ஏமாத்துறோங்கிறத தவிர வேற ஏதாச்சும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்கா? என்னங்க நீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படின்னா துணிஞ்சு செய்யல இறங்கு. நீங்க கூட வருவீங்கன்னு நான் ரொம்ப தைரியமாவும் நம்பிக்கையாவும் இருந்தேன். நீங்க வேற கார்மெண்ட்ஸ்க்கு போறேன்னு சொல்றீங்க. உன் கண்ணு முன்னால தானே அந்த கார் கம்பெனி டீலர்ஸ் பேசினாங்க. இன்னைக்கு நம்ம கார்மெண்ட்ஸ்க்கு அந்த ஓனர் வேற வரேன்னு சொன்னாரு. நம்ம 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கார்மெண்ட்ஸ்ல இருந்து ஆகணும்ல. நீ எப்படியும் கோவில் அத்தையோடையும் அகிலா கூடயும் இருக்கணும். அதனாலதான் நான் கார்மெண்ட்ஸ்க்கு போறேன். எதையும் நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத மகா. உன்னால கண்டிப்பா இது ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இன்னைக்கு சொல்றத ஒரு 2-3 நாள் கழிச்சு சொல்ல போறோம், அவ்வளவுதான். நீ கதிரை கூட்டிட்டு கோவிலுக்கு போ. அங்க அகிலா கழுத்துல தாலியை கட்ட வச்சு நேரா கார்மெண்ட்ஸ்க்கு வந்துரு. நான் இப்பவே கார்மெண்ட்ஸ்க்கு கிளம்புறேன். என்ன முயற்சி பண்றீங்க? மகா, நீ முயற்சி பண்ண முடியாத விஷயம் என்ன இருக்கு? ஏய், சக்சஸ் தான். கிளம்பட்டா? அம்மா. மா சொல்லுமா. மகா, என்னாச்சுமா? நாங்க கோயிலுக்கு கிளம்பி உட்கார்ந்து இருக்கோம். அங்க என்ன நிலைமை? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா. நான் ஒண்ணு நினைச்சேன், இவரு வேற ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு. சொல்லிட்டு போயிட்டாரா? மாப்பிள்ள கோயிலுக்கு வரலையா? இல்லம்மா, கார்மெண்ட்ஸ்ல இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் அங்க இருந்தே ஆகணும். அதான் என்ன கோவிலுக்கு போக சொல்லிட்டு அவர் கார்மெண்ட்ஸ்க்கு போயிட்டாரு. சரி மகா, சூழ்நிலை அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? நீ கிளம்பி வர வேண்டியதானே? வீட்ல இன்னும் யார்கிட்டயும் சொல்லலமா. அவர் என்னடானா, யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம், செயின் கிடைக்குதான்னு பாப்போம், போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம விசாரிப்போம், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. அம்மா போன் கொடு. அக்கா, என்னக்கா சொல்ற? நம்ம சொல்லாம அத்தைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. உன் மாமா கிட்ட நான் சொல்லிட்டேன்டி. ஆனா யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு அவர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் கூட. அக்கா, மாமா சொல்றது சரிதானே எனக்கு தோணுது. இப்ப மட்டும் இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கதிர அகிலா கழுத்துல தாலியை கட்டவே விட மாட்டாங்க. ஏன் அதெல்லாம் கதிர் என் கழுத்துல தாலி கட்டுவான். கதிர் வந்து உன் கழுத்துல தாலியை கட்டுவான். ஆனா யார் மனசுலயும் நிம்மதி இருக்காது. பரவாயில்லையா? ஏற்கனவே எல்லாம் அபசகுணமா நடக்குதுன்னு அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏய், அந்த போனை கொடு. ஆமா மகா, கட்டுற தாலியை சந்தோஷமா கட்டணும். நீ கதிர்கிட்ட சொல்லி அவனை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துரு. இல்லம்மா, கதிர்கிட்ட நான் இப்ப எதுவுமே சொல்லல. இந்த வீட்ல எப்போ யார்கிட்ட எது பேசுறதுன்னே தெரியல. யாராவது போட்டு கொடுத்துடுறாங்க. ஐயோ, அப்படின்னா நீ எதுவுமே சொல்லிடாத மகா. நாங்க கிளம்பி கோயிலுக்கு போயிடுறோம். நீ கதிரை அங்க கூட்டிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் கதிரை அகிலா கழுத்துல தாலி கட்ட வச்சிடலாம். ஏற்கனவே கதிருக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சாமே. ஆமாமா, லேசா வண்டியில ஸ்கிட் ஆயிட்டேன்னு சொன்னான். லேசான அசால்ட்டா எதையும் விட்டுறக்கூடாது மகா. நேரம் காலெல்லாம் இப்ப நமக்கு சாதகமா இல்ல. அதனால இப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நீ இப்ப வரும்போது கூட பார்த்து ரொம்ப கவனமா வா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் கிளம்பி போங்க. நான் கதிரை கூப்பிட்டுக்கிட்டு கோவிலுக்கு வந்துடுறேன். சரி மகா, சரி.